பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் ஏசப்பா கூட சின்ன வயசாக இருக்கும்போது எப்படியெல்லாம் இருக்க முடிஞ்சுது, ஏசப்பா எப்படி என்னை வழி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சாட்சிகள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது, மேபி ஒரு 5 இயர்ஸ் பிலோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு. அது வந்து ஊட்டியில் பெரியம்மா கூட இருந்தேன். அப்போது வந்து ஜாண்டிஸ் வந்துருச்சு. ரொம்ப சிக்காயிட்டேன். என்கிட்ட வந்து என்னோடய எலும்பில் தோல் அவ்வளோதான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு ஆகிட்டேன். ஆனால் நான் மனசில் நினச்சிட்டேன் நம்ம செத்துருவோம் அப்படிலாம் நினச்சிருப்பேன். ஆனால் வந்து கொஞ்சம் முன்னாடி அந்த சாகிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஒரு வைத்தியர்கிட்ட என்னை கொண்டு போய் கீழா நெல்லி இலையை அரைச்சி உருண்டையாக பிடிச்சி அது ஏதோ மருந்தெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அந்த உருண்டை 3 உருண்டை சாப்பிட்டதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் மறுபடி ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஒரு கிருபை கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு தூத்துக்குடியில் காவல்காடு அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் நான் வளர்ந்தேன் பாட்டி கூட. அங்கே வந்து ஏசப்பா ஃபில்ம்லாம் போடுவாங்க. நல்லா ஆண்டவரோட நிறைய காரியங்கள் ஏசப்பா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த ஊரில் ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கன்வென்ஷன் முடிச்சுட்டு வரும்போது நான் வந்துட்டு படுத்திருக்கும்போது ஏசப்பாவோட சிலுவையில் அறையப்பட்ட அந்த முகம் பயங்கர பிரகாசமாக, ஆனால் வேதனையோட முள்முடி சூடுனதோட எனக்கு வந்துட்டு நான் படுத்திருக்கிற கட்டில் பக்கத்தில் அந்த ஏசப்பாவோட தரிசனம் கிடச்சிது. நான் வந்து ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்தனால எனக்கு அதை வந்து இன்னும் கிரகிக்கவே முடியல. நான் ரொம்ப கத்தி அலறிட்டு ஓடிட்டு பாட்டி பாட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அலமரிச்சிட்டு இருந்தேன். அப்போ பாட்டி வந்து என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஏசப்பா வந்து எனக்கு க்ளோஸாக தெரிகிறாங்க, முள்முடி அடித்து அவரோட ஃபேஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கெல்லாமா கத்துவாங்க, ஏசப்பா தானே பார்த்த, நீ அவருக்கு நன்றி சொல்ல, அவர்கிட்ட ஜெபம் பண்ணு, அழுகாத கத்தாத அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்துட்டு குட்டின்னு ஒரு சகோதரி வந்து உதவிக்காக இருந்தாங்க. பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியாது, அதனால் அந்த குட்டின்ற சகோதரி தான் எல்லா உதவியும் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வந்து தூரமான இடத்துல போய் புல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆடு எல்லாம் நிறையா வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு 16-17 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ரொம்ப 9 இயர்ஸ் அந்த மாதிரி எனக்கு இருக்கும். அப்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஹாப்பியாக எப்பயுமே இருக்கிற ஆள் திடீர்னு வந்துட்டு அவங்க ரொம்ப சேடாகவே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்பயுமே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட முடியல, அவங்களால தூங்க முடியல, இப்படிலாம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நானும் மனசில் குட்டிக்கு சுகம் இல்லை அப்படின்னு மட்டும் மனசில் நினைப்பேன். அப்போது என்ன ஆகுதுன்னா, பக்கத்தில் இருந்து பால் எபினேசர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காயல் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து வந்து ப்ரேயருக்கு வருவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு நாள் வந்து ப்ரேயருக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ப்ரேயர் பண்ணும்போது இவங்க இந்த குட்டி மேலே வந்து தலையில் கை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப கத்திட்டாங்க. கத்தி உருண்டு ஊன்னு அந்த மாதிரி ஊளையெல்லாம் இட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. அப்போது வந்து அவங்க அந்த பால் எபினேசர் அந்த பிரதர் வந்துட்டு தலையில் கை வச்சு நல்லா உபவாசம் பண்ணி ஜெபிச்சு நல்லா மணிக்கணக்காக வந்து போராடி வந்து அவங்கக்கிட்ட அந்த குட்டி அவங்கக்கிட்டேருந்து அந்த பிசாசு வந்து ஓடிச்சு. ஓடுனதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ்ஸு. அப்போ தினம் வந்துட்டு பாபு ராஜுவின் உரையாடல் அப்படி சொல்லிட்டு ரேடியோவில் வந்து அந்த நியூஸ் டெய்லி வரும். அது நாங்கள் கேட்போம் ரெகுலராக. இந்த பிசாசு போனதுக்கப்புறம் இருந்து குட்டிக்குள்ளே பயங்கர சேஞ்சு. வீட்டில் டெய்லி வந்து ஃபேமிலி ப்ரேயர் வச்சுருவோம், ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம். குட்டிக்கு வந்துட்டு வாசிக்கவும் தெரியாது, ஆனால் வந்து அந்த டைமில் முதியோர் கல்வி நடந்துட்டு இருந்துச்சு. அதில் போய் படிக்கிற ஒரு கிருபை வந்தது. அதில் போய் கொஞ்சம் வாசிக்கிறதுக்கெல்லாம் கற்றுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பைபிளை கூட அவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த பிசாசு எனக்குள்ளே இருக்கும்போது திடீர்னு நான் தலை சீவிட்டே இருப்பேன். திடீர்னு தலையில் உச்சியில் இருக்கிற முடியெல்லாம் சுருட்டி வச்சிரும். அப்புறம் வந்துட்டு அடிக்கடி நீ ஏன் உயிரோடு இருக்கிற, செத்துருன்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தம் கேட்கும். அப்புறம் நான் ஏன் இந்த உடம்பு தூக்கிட்டு அலையிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து நெகட்டிவாகவே எப்பயுமே அந்த ஃபீலிங்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. அந்த விடுதலைக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏசப்பா என் கூட தான் இருக்கிறாங்க, எனக்கு விடுதலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆழமாக ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. நல்ல ஜெபம் ப்ரேயர் இந்த மாதிரி நடத்திட்டே இருக்கும்போது
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே நல்லா ஆண்டவருக்குள்ளே ஆழமாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பிசாசோட போராட்டம் வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து நல்ல ஒரு சேஞ்சு. எப்பயுமே ஒரு ஏசப்பாக்குள்ளே பாட்டு பாடுறது, ஜெபம் பண்ணுறது, அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ளே ஆழமாக வர்றதுக்கு ஒரு கிருபை வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்குமே வந்து சின்ன சின்ன பயமாக வந்துட்டு இருக்குது. அடிக்கடி நான் வந்து கத்திடுவேன், ஏதோ பிசாசு வர மாதிரி பேய் வர மாதிரிலாம் கத்திடுவேன். ஆனால் ஜோம்னி 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 அதை மேற்கொண்டுட்டே இருப்பேன். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எனக்கும் அந்த போராட்டம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது ராத்திரி தூங்கும்போது கனவுலலாம் அங்கே ஊரில் வந்து வாழைவட்டின்னு ஒரு இடம் வந்து குளிக்கிறதுக்கு பெரிய குளம், அதில் தண்ணி போகும், அங்கே தான் குளிச்சுட்டு வருவோம். நைட்டு கனவுல பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துக்கிட்டு நிறையா தண்ணிக்குள்ளேருந்து நிறையா பிசாசு வந்துட்டு என்னோட போராட வர மாதிரி, நான் ஜெயிக்கிற மாதிரி அப்படிலாம் கனவு வரும். அது மாதிரி வாய்க்காலுக்குள்ளே வந்து குளிப்போம் தண்ணி நிறையா இருக்கிற டைமில். அப்போ அந்த வாய்க்கால்லேருந்து நிறையா பிசாசுங்கள்லாம் என்னை வந்து போராடி என்கிட்ட சண்டைக்கு வர மாதிரியும், அது வந்து நான் ஜெயிக்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் கனவு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஊரில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா, அவங்க டெய்ஸி பெரியம்மா, அவங்களும் வந்து ஏசப்பாக்குள்ளே ஆழமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் நல்லா கன்வென்ஷன்லாம் போய் ப்ரேயர்லாம் பண்ணி அவங்களும் நானும் சேர்ந்துலாம் ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்துக்கு ஒருக்கா வந்து 4 மாவடிக்கு எப்படியோ தூரமாக எங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்கும் 2 பஸ்ஸு மாறிலாம் போகணும், ரொம்ப தூரம் நடக்கணும். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் என்னையும், நானும் குட்டி பிள்ளை தானே, என்னையும் இழுத்துக்கிட்டே ஓடிடுவாங்க. என்னை இழுத்துட்டு போவாங்க, கூட 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு போவாங்க. எல்லோரும் போயிட்டு இந்த 4 மாவடி மோகன்சி அங்கிளோட ப்ரேயரை அட்டன் பண்ணி தான் வருவோம். அப்படியே ஆண்டவருக்குள்ளே எங்களை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்கு வந்து அந்த ஃபெய்த்து ஏசப்பா கிருபை பாராட்டினாங்க. அடுத்தது வந்துட்டு இந்த ஆண்டவரோட அந்த நெருங்கி நடக்கிற அந்த கிருபை இந்த மோகன்சி அங்கிள் இதுக்கு போனதுக்கப்புறம் கிடச்சிது. அப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி நான் ஊரில் இருக்கும்போது குளிக்கிறதுக்கு எல்லாருமே குளத்துக்கு போவோன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ வந்து நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு நீச்சலெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் நான் அம்மா அப்பாவோட இருந்துட்டு தான் நான் வந்திருக்கிறனால எனக்கு நீச்சலே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு நான் போயிட்டேன். அப்பா தூரமாக வேறு இடத்துல இருந்தாங்க, அம்மா வேறு வெளியில் இருந்தாங்க. நான் வந்து மாத்திரம் நம்ம ஆழமாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமான ஒரு இடத்துக்கு போயிட்டேன். போகும்போது எனக்கு வந்துட்டு டக்குன்னு அந்த தண்ணியில் இருக்கிற கண்ட்ரோல் என்னை விட்டுருச்சு. அப்போ என் முதுகு மட்டும் மேலே பெண்ட் ஆகிக்கிச்சு, கை கால் 2மே வந்து ஆழமாக தண்ணிக்குள்ளே இழுத்துருச்சு. தண்ணிக்குள்ளே இழுத்து வச்சுட்டு நான் வந்து என் முதுகு மட்டும் மேலே நிற்கிது, என் கை காலெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே இழுத்துருச்சு. அப்போ நான் மனசில் நினைக்கிறேன், ஐயோ நம்ம வந்து தண்ணியில் முழுகிட்டோம், இனி கை கால் ஒன்றுமே பண்ண முடியல, இதுக்கு மேலே நம்ம இப்படியே நின்று நம்ம மூச்சு விட முடியாமல் ஆகி நம்ம இறந்துருவோம்னு நினச்சிட்டு அப்படி இருந்திருக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து திடீர்னு தேடி இருக்காங்க, என்னடா இவ்வளோ காணுமேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து தூரத்தில் முதுகு தெரிஞ்ச உடனே எங்கள் அப்பா என்னை கண்டுபிடிச்சிட்டு வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. அப்படி இந்த தண்ணியிலேருந்து ஒரு பெரிய ஆபத்துலேருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினாங்க. சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அது மாதிரி நிறைய கனவு வரும் எனக்கு. அப்போ எனக்கு ஒரு கனவு, என்ன கனவு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வீடு ஒரு பக்கம் இருக்கும், தூரமாக ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த நெல்லெல்லாம் அடிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க, அது பேர் வளவுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து அது வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த இடம் பேரனாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து பல்லக்கில் என்னை வச்சு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கனவு வந்திருக்குது. நிறைய வாட்டி அந்த மாதிரி கனவு பார்த்துருக்குறேன். அப்போது என்னடா இது பல்லக்கில் போகிறோமா, இங்கேருந்து போகிறோமா அப்படின்னு நினச்சிக்குவேன் மனசில். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து கரெக்டாக எனக்கு மேரேஜ் அந்த டைம் வரும்போது 2 இயர்ஸ் பிஃபோர் அப்பா வந்து அந்த சேம் வளவுன்ற இடத்துல நல்ல ஒரு அழகான குட்டி வீடு கட்டினாங்க. வீடு கட்டிட்டு அப்போ தான் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட் இப்போ இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கும் வந்து இந்த பேசினாங்க, கல்யாணம் பேசினாங்க. பேசிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீடு எங்கள் வீடெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே கல்யாண பந்தல் போட்டு, நான் சொன்னல வளவுன்னு அந்த இடத்துல இருந்து காரில் டெக்கரேஷன் பண்ணி என்னை மேரேஜுக்காக அந்த ஊரில் அழைச்சிட்டு போனாங்க. அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து பல்லக்கில் போகிற மாதிரி ஏசப்பா காமிச்சாங்க, இப்போ அதே மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நிறைய காரியங்கள் வந்து ஏசப்பா வந்து சின்ன வயசில் ட்ரீமில் காமிச்சு அதெல்லாம் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒத்தையடி பாதை தான் இருக்கும். அதில் வந்து எதுவுமே போக முடியாது, ஒருத்தர் 2 பேர் நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் எனக்கு ட்ரீமில் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து நான் வெளியே போகிற மாதிரியும், பஸ்
பஸ்ஸில் ஏறி போகிற மாதிரியும் அப்படிலாம் நான் பார்த்துருக்குறேன். என்னடா இப்படிலாம் கனவு வருதேன்னு யோசிச்சுட்டு பார்த்தா உண்மையிலேயுமே இப்போ ரீசெண்டாக அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறமே வந்து அங்கெல்லாம் ரோடு போட்டுட்டாங்க. ரோடு போட்டுட்டு பஸ்ஸே வராத இடத்துல பஸ்ஸு வர ஆரம்பிச்சிச்சு. உண்மையிலே நான் பார்த்த ட்ரீம்ஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்ஃபில் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அதிசயமாக ஆண்டவர் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த கனவு மூலமாக சொப்பனங்கள் மூலமாக பேசி பேசி நிறைய காரியங்களை நிறைவேற்றியிருக்காங்க. கர்த்தருடைய சாட்சிகள் மீண்டும் தொடரும் ஃப்ரெண்ட்ஸ்.